இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் என்ன இந்நேரத்துல இந்த நேரத்துல இவ எங்க இவ்வளவு அவசரமா போறா? இவ காரணமே இல்லாம போக மாட்டாளே. எதுக்கு போறான்னு தெரிஞ்சுக்கணும். ஃபாலோ பண்ணி பாப்போம். ஜீவா, ஜீவா, நீங்க தான் நர்மதாவா? ஆமாங்க, நான் தான் ஜீவா. தெரியுங்க. என் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு எனக்கு உங்க போட்டோவை ஏற்கனவே அமுச்சு வச்சிருக்கா. அப்படியே உங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னா. அதனாலதான் நான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். நானா? ஆமா. ஆனா நான் அதை எனக்காக மட்டும் கேட்கல. உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஜீவா. நீங்களும் வர்ஷாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சின்சியரா லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் எதனால பிரிஞ்சீங்க? நீங்க சொன்னீங்களே புரிதல், அது எங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அதுதான் எங்க காதல் பிரியறதுக்கு காரணமாவும் இருந்துச்சு. நானும் வர்ஷாவும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணோம். எங்களை பத்தி வர்ஷாவோட அப்பா கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்த சமயத்துல தான் வர்ஷா அப்பா இறந்துட்டாரு. அந்த துக்கத்துல இருந்து எப்படிடா அவளை வெளியில கொண்டு வர போறோம்னு நினைச்சேன். ஆனா அவ வாழ்க்கையை விட்டு நானே வெளியே போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அப்பா இறக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு பிரபாகர் கிட்ட வர்ஷாவை ஒப்படைச்சிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிட்டாரா. வர்ஷா கிட்டையும் பிரபாகர் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அதுக்கு நீ சம்மதிக்கணும்னு பிரபாகர் சொன்னா, அது நான் சொன்ன மாதிரி அதை நீ மீறக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் பிரபாகர் சார் தான் வர்ஷாவை பார்த்துக்கிட்டாராம். எங்க காதலை பத்தி அவர்கிட்ட சொல்லலான்னு போகும்போதுதான் பிரபாகர் சாரோட சொந்த பையனையே வர்ஷாவுக்கு கட்டி வைக்க முடிவு செஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது. அது எனக்கும் வர்ஷாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதையும் மீறி அவர்கிட்ட பேசி பார்ப்போம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு வர்ஷா சம்மதிக்கல. பிரபாகர் சார் எடுக்கிற முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு அவ அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்கிட்ட சொல்லி அழுதா. இறந்து போன அவ அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாதோன்னு எங்க காதலை நாங்களே அடக்கம் பண்ணிக்கிட்டோம். இங்க பாருங்க, எனக்கு அவள் நிம்மதி தாங்க முக்கியம். இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் மைசூர் பக்கம் போய் செட்டில் ஆயிட்டேன். என்னங்க இது? மனசார விரும்பின வர்ஷாவை விட்டுட்டு உங்களால எப்படி பிரிய முடிஞ்சது? அதுவும் அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு போயிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க தானே அவளுக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். ஒரு பொண்ணு எவ்வளவு இழப்பதாங்க தாங்குவா? ஒரு பொண்ணு தான் பெத்த அப்பாவை இழந்துட்டு காதலிச்ச உங்களையும் விட்டுட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நீங்க எப்படி நம்புனீங்க?